ராசிக்காரர்கள். ஏன்னா சனி பகவான் துலா ராசியில் உச்சம் பெறுகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு பார்வையை துலா ராசியும் சனி பகவான் செலுத்துகிறார். அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சியும் சாதகமான பலன்கள். எல்லா ராசியுமே துலா ராசிக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஆதரவோடு செயல்படக்கூடிய காலம் என்பதனால் நீங்கள் எத்துணை காலம் என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ ஒவ்வொன்றாக சாதிக்கக்கூடிய நேரம். அதே தருணம் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய சோம்பேறித்தனங்கள் வரும். நிறையா பேர் வருவாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தினம் வாய்ப்புகள் அப்படியே கொட்டி கிடக்கும். கதவை தட்டி மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவாங்க. அதனால வரக்கூடிய மகாலட்சுமியை வீட்டில் அமர வைத்து பூஜிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. அதனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகளே கிடையாது. நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான தமிழ் வருடம் இந்த பராப வருடம். சரி, மொத்தமாக சொல்லியாச்சு. அப்போ இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதுனா கண்ணை மூடிக்கொண்டு துளாராசிக்காரர்கள் வைஷ்ணவ திவ்யதேசத்தின் முதல் திவ்யதேசமாக விளங்கக்கூடிய திருவரங்க பெருமாளை கண்கூடாக ஒரு வெள்ளிக்கிழமை என்று போய் தரிசனம் செய்தாலே போதுமானது. அவருங்க போய் தெய்வத்திட்ட வந்து யாசிக்கவே வேண்டாம். அற்புதமான பலன்கள் காத்துட்டு இருக்கு. அருகாமையில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாள் சன்னதிக்கு போய் ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரம் பிரதோஷம் வேளையில் பானகம் கொடுப்பது, அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பெருமாளுக்கு தேவையான அபிஷேகத்திற்கான பொருட்களை கொடுப்பது, ஒன்றுமே இல்லையா துளசி கொண்டு கொடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை ஈட்டும். கவலையே பட வேண்டாம். வாழ்வில் நிம்மதியை இந்த பராபவரிடம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. முக்கியமாக வீட்டில் இருந்தபடி இந்த துளாசிக்காரர்கள் வந்து ஏதாவது வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் 6லிருந்து 7 சுக்கிரஹோரையில் எழுந்து மொச்சை தானியம் வெல்லத்தோடு கலந்து வைத்து நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய குத்து விளக்கையே மகாலட்சுமியாக பாவித்து நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று சொல்லி மகாலட்சுமிக்கு மல்லிகை முல்லை இது போன்ற புஷ்பங்களை சமர்ப்பணம் செய்து நம்முடைய இல்லத்து பெருமாளை வழிபட்டால் நிச்சயமாக பெற்ற வெற்றி அமோக வெற்றியாக வாழ்வில் அவர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் தொடரப்போகிறது. நல்வாழ்த்துக்கள்.